हरे कृष्णा आरा श्लोक पाकला द्वौ भूत षड्गेव लोकेस्मिन् दैव आसुर एव च दैवो विस्दरस्क प्रोक्त आसूरं पार्थ मे शृणु. அர்ஜுனன் தெய்வீக குணங்கள்ல பிறந்திருக்கிறாங்க என்பதை அவரிடம் உறுதி செய்த பிறகுதான் பகவான் கிருஷ்ணர் தற்போது அசுரத்தனமான பாதையை விவரிக்கிறாங்க. கட்டுண்ட உயிர்வாளிகள் இந்த உலகத்துல 2 பிரிவா பிரிக்கப்படுறாங்க. தெய்வீக குணங்களுடன் பிறந்தவங்க ஒழுக்கமான வாழ்வை பின்பற்றாங்க, அதாவது சாஸ்திர நியமங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்ப அவர்களை செயல்படுறாங்க. அங்கீகாரம் பெற்ற சாஸ்திரங்களின் ஒளியில ஒருவர் கடமையாற்றணும். இதே போல மனப்பான்மை தெய்வீகத்தனமானதாக சொல்லப்படுது. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றாம தனது மனம் போக்கில் இயங்குபவங்க அசுரத்தன்மையுடன் எனப்படுறாங்க. சாஸ்திரங்களின் ஒழுக்க நெறிமுறைகளுக்கு கீழ்ப்படுறது என்பதை தவிர அசுரர்களையும் தேவர்களையும் நிர்ணயிப்பதற்கு வேற எந்த தகுதியும் இல்லை. இவங்க 2 பேருமே பிரஜாபதியிடம் இருந்து பிறந்தவங்கன்னு வேத இலக்கியங்கள்ல சொல்லப்படுது. ஒரே வேற்றுமை என்னன்னா, ஒரு பிரிவினர் வேத நெறிகளுக்கு கீழ்ப்படுகிறவங்க, மற்றவங்க கீழ்ப்படுகிறது இல்லை. 7வது ஸ்லோகம். பிரவர்த்திஞ்ச நிவர்த்திஞ்ச ஜனானா விதுர் ஆசுரக நாசௌசம் நாபிசாசாரோ நா சத்யம் தேசு வித்யதே. நாகரமுடைய ஒவ்வொரு மனித சமூகத்திலையும் குறிப்பிட்ட சட்டத்திட்டங்கள் தொன்று தொட்டு பின்பற்றப்படுது. அதிலும் குறிப்பாக வேத நாகரிகத்தை பின்பற்றுபவங்களும் நாகரிகமான மக்களில் மிகவும் முன்னேறியவர்களாக அறியப்படுவார்கள்னு ஆரியர்களின் மத்தியில சாஸ்திர விதிகளில பின்பற்றாதவங்க அசுரர்களாகவே சொல்லப்படுறாங்க. அதனால தான் அசுரர்கள் சாஸ்திர விதிகளை அறியாதவங்கன்னு, அந்த விதிகளை பின்பற்றுவதற்கான நாட்டம் இல்லாதவங்கன்னு இங்க சொல்லப்படுது. அவர்களில் பெரும்பாலான நபர்கள் இந்த விதியை பற்றி தெரியாதவங்க. சிலர் இவற்றை அறிந்தாலும் கூட பின்பற்றுவதற்கான இயல்பு இல்லாதவர்களாகவே இருக்காங்க. அவர்களிடம் நம்பிக்கை இல்லை, வேத நெறிமுறைகளின்படி செயல்படுவதற்கான விருப்பமும் இல்லை. அகத்திலும் சரி புறத்திலும் சரி அசுரர்கள் தூய்மை இல்லாதவங்க. நீராடுறது, பற்களை துலக்குதல், சவரம் செய்தல், ஆடைகளை மாற்றுதல் முதலிய செயல்களின் மூலமா ஒருவர் எப்பொழுதும் உடலை தூய்மையாக வைத்து கொள்ளணும். அக தூய்மையை பொறுத்தவரை இறைவனுடைய புனித நாமங்கள் எப்போதும் நினைவு கொள்ளணும். இப்படி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு உச்சரிக்கணும். அகம் மற்றும் புற தூய்மைக்கான இதே போல விதிகளை அசுரர்கள் விரும்புவதும் இல்லை, பின்பற்றுவதும் இல்லை. நடத்தையை பொறுத்தவரை மனித இனத்தின் சட்ட புத்தகமான மனு சமூகம் முதலியவற்றில் மனித நடத்தைக்கு வழிகாட்டும் பல சட்ட திட்டங்கள் இருக்கு. இன்று வரை இந்துக்கள் மனு சம்ஹிதையில பின்பற்றி வர்றாங்க. சொத்துரிமைக்கான சட்டம் மற்றும் பல சட்டங்கள் இந்த புத்தகத்திலிருந்து வரையறுக்கப்படுது. பெண்கள் சுதந்திரம் கொடுக்கப்படக்கூடாதுன்னு மனு சமூகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதன் பொருட்கள் பெண்களை அடிமையா வைத்திருக்க வேண்டும் என்பது இல்லை. அதற்கு பதிலாக அவங்கள குழந்தைகளை போன்றவங்க. குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதில்லை, ஆனா அவங்க அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. இதே போல விதிகளை அசுரர்கள் தற்போது புறக்கணித்திட்டாங்க. ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் என்றாங்க. இருந்தாலும் உலகத்தின் சமநிலையை இது ஒன்றும் விருத்தி செய்து விடுவதும் இல்லை. உண்மையின் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. அவங்க சின்ன வயதிலிருந்து தந்தையாலும், இளம் வயதுல கணவனாலும், முதுமையில் வளர்ந்த பிள்ளைகளாலும் பாதுகாக்கப்படணும். இதுதான் மனு சமூகத்தின்படி முறையான சமூக நடத்தை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.